ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு உலர் திராட்சையோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க. வெரிகோஸ் வெயின் பிரச்சனையினால உங்களுடைய கால்களில் அதிகப்படியான வலி இருக்குது அப்படின்னா, நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 15 நாளில் உங்களுடைய வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வேரிலிருந்து சரி பண்ணிடலாம். நல்ல நிவாரணம் தரக்கூடிய ரெமடிங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல வெரிகோஸ் வெயின்னா என்ன காரணத்தினால அது வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதோட அறிகுறி என்னன்னு பார்ப்போங்க. வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது உங்களுடைய முழங்காலுக்கு கீழே காலோட பின்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகள் சுருண்டுக்கிட்டு இருக்கும். இல்லை அப்படின்னா சிலந்தி வலைப்பின்னல் மாதிரி அங்கங்கே முடிச்சு போட்டுட்டு இருக்கும். இதை வரிசுரை சிதை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நரம்பு சுருட்டல் நரம்பு முடிச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷில் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது இரத்த நாளம் சம்பந்தமான பிரச்சனைகள். இந்த நோய் இருக்கிறவங்களுக்கு பின்னங்கால்களில் அதிகப்படியான வலி, வீக்கம், குடைச்சல் இருக்குங்க. பாதங்களில் வலி, வீக்கமும் இருக்கும். உங்களுக்கு அதிகமான வலி முழங்காலை விட பின்புறத்தில் இருந்தது அப்படின்னா அதுதாங்க வெரிகோஸ் வெயின். ஆரம்பத்தில் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பின்னாடி பெரிய விளைவுகளை கொண்டு வந்துடும். தாங்க முடியாத அளவுக்கு வலியை கொடுக்குங்க. தசை பிடிப்பு, வீக்கமும் இருக்கும். வெரிகோஸ் வெயின் பிரச்சனையை குணமாக்க நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடியை குடித்தாலே போதும், எளிமையாக உங்களுக்கு குணமாயிருங்க. இந்த வெரிகோஸ் வெயினோட அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் முழங்காலுக்கு கீழே காலோட பின்புறத்தில் பச்சை கலரில் நரம்புகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் தோலுக்கு மேலேயும் தெரியும். அடுத்து அந்த இடத்துல அரிப்பு, எரிச்சல், வீக்கம், வலி இருக்கும். அடுத்தது அந்த இடத்துல நரம்புகள் அங்கங்கே சுருண்டுக்கிட்டு அல்லது முடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது கடுமையான வலி இருக்கும். காலை கூட அசைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான வலி இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கைகால் குடைச்சல் இருக்கும். இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு காரணங்க, முதல்ல பரம்பரை நோயாக இருக்கலாம், அதிக உடல் பருமனாக இருக்கலாம், அடுத்தது அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறது, அதனால கூட வரலாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வெரிகோஸ் வெயின் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இது வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெரிகோஸ் வெயின் வந்துச்சு அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. இதை எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துக்கிடலாம். இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். பெரும்பாலும் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது நைட்டு தான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் அதிகமான வலி இருக்கும். உங்களுக்கு எப்போ எடுத்துக்க முடியுமோ அப்போ எடுத்துக்கோங்க. வெரிகோஸ் வெயின் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ரெமடிங்க. ரெமடி எப்படி ரெடி பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. ஒரு 10 15 எடுத்துக்கோங்க. இதில் உள்ள கொட்டை, இது உள்ள கொட்டை விதை இருக்கும் இல்லையா, அந்த விதை தான் உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைஞ்சதுங்க. அதனால் இதில் உள்ள விதையை நீங்கள் தூர எடுத்துடக்கூடாது. அந்த விதையோடு தான் சேர்த்து நீங்கள் சாப்பிடணுங்க. இதுதான் வெரிகோஸ் வெயினை 100% குணப்படுத்தக்கூடியது. இந்த உலர் திராட்சையை 10லேருந்து ஒரு 15 உலர் திராட்சையை தாராளமாக எடுத்துக்கிடலாங்க. முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஒரு அட்டி ஃபஸ்ட் டைம் நல்லா அலசி அந்த தண்ணியை தூர ஊற்றிடுங்க. அப்புறமா அந்த நல்ல தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஏன்னா தண்ணியோடு சேர்த்து நீங்கள் குடிக்கணும் இல்லையா, அதுக்காண்டி. இந்த மாதிரி நல்லா 8 மணி நேரம்னாலும் ஊறணும். நைட்டு ஊற வச்சு நீங்கள் காலையில் எடுத்திங்கன்னா தாராளமாக நல்லா புஷ்னு ஊறி இருக்கும். நல்லா ஊறி வந்த பிறகு காலையில் எழுந்ததும் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்ருங்க. இல்லை அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் ஆஃபீஸு அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா காலையில் ஊற வச்சுட்டு நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னே நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போவீங்களே, அப்போ நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஆனால் விதையோடு சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். ஊற வச்சு தண்ணியோடு சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணுங்க. இந்த கொட்டையை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு பயனும் இருக்காதுங்க. அதனால் விதையோடு சேர்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். இந்த பழத்தை விடையும் கொட்டையில் தான் அங்கே உங்களுக்கு வெரிகோஸ் வெயினுக்கான நல்ல நிவாரணம் கிடைக்கும். 10லேருந்து 15 உலர் திராட்சையை வாயில் போட்டு மென்று சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்புறமா நீங்கள் தண்ணி குடித்தா கூட போதுங்க. காலையில் ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீங்கள் 1 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா எடுத்துக்கோங்க. நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். எப்போ எடுத்தாலுமே அதனுடைய பயன்கள் முழுவதுமாக கிடைக்கும். ஆனால் அதை தொடர்ந்து 15 நாளைக்கு எடுத்துக்கிடணுங்க. வெரிகோஸ் வெயின் அதனால் வரக்கூடிய
தசைப்பிடிப்பு, கால் வலி, கால் அரிப்பு, எரிச்சல், பாதங்களில் வீக்கம், கால் வீக்கம், சுளுக்கு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இதை எடுத்துக்கிறதுனால இருக்கவே இருக்காது. உங்களுடைய இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அடைப்புகளையும் போக்கி வெரிகோஸ் வெயின் பிரச்சனையை வேரிலிருந்து வந்து உங்களுக்கு குணமாக்கணும். மலச்சிக்கல் வராமலும் பாதுகாத்துக்கணும். மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இரத்த நாளங்களில் அழுத்தத்தை வந்து உண்டு பண்ணும். இரத்த நாளங்களில் அழுத்தம் உண்டாகும் போது வெரிகோஸ் வெயின் பிரச்சனை வரும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த ரெமடியை வந்து சாப்பிடுங்க. ஒரே நல்ல வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிடும். அப்புறம் வெரிகோஸ் வெயின், சியாட்டிக்க நரம்பு இழுத்தல், இரத்த நாளங்களில் அடைப்பு, மலச்சிக்கல், நரம்பு சம்பந்தமான குறைபாடு இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கொள்ளாங்க. அதே மாதிரி ஆண்களுக்குமே வந்து இதை அற்புதம் செய்யக்கூடியது. ஆண்கள் இதை வந்து நைட்டு எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குங்க. உங்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய எண்ணிக்கையும் தரத்தையும் வந்து கூட்டி கொடுக்கும். தாம்பத்திய உறவில் சிறப்பாக ஈடுபடுறதுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு ரெமடின்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.